ஓம் வாராகித்தாயே போற்றே. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று வளர்பிறை வெள்ளிக்கிழமை அன்று இந்த 5 பொருட்களை வாங்கி உங்கள் பூஜை அறையில் வையுங்கள், செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அந்த 5 பொருட்கள் என்னென்ன, வாங்கி என்ன செய்யணும், இதை வாங்குவதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா, அமாவாசை முடிந்து வரக்கூடிய முதல் வளர்பிறை வெள்ளிக்கிழமை. இந்த நாட்கள்ல நாம வாங்கக்கூடிய சில பொருட்களினால் நம்மளுடைய பொருளாதார நிலை மேலோங்கும், வருமானம் பெருகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை பொதுவாக நாம அம்பாளை வழிபாடு செய்வோம். அப்படி இந்த வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா மதியம் 1:30க்கு மேலேயே இன்றைய தினத்துல விநாயகர் சதுர்த்தி திதி அப்படிங்கிறது ஆரம்பிச்சிடுது. அதனால இந்த அளவுக்கு ரொம்பவுமே சக்தி வாய்ந்த நாள் அப்படிங்கிறது நம்மளுக்கு வாய்க்காது. இந்த கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை நாம சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சரிங்க, என்னென்ன பொருட்களை நம்ம வாங்கணும் அப்படிங்கிறத ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல நம்ம வாங்க வேண்டியது வெட்டி வேர். நீங்க பூஜை சாமான்கள் வாங்கக்கூடிய இடத்துலயாக இருந்தாலும் சரிங்க, நாட்டு மருந்து கடைகள்ல கேட்டாலும் இந்த வெட்டி வேர் அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்க 20 ரூபாய் 30 ரூபாய் உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி நீங்க வாங்கி கொள்ளலாம். பேரம் பேசாம நீங்க வாங்கிக்கோங்க. இந்த வெட்டி வேர் எதனால வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்றைய தினம் விநாயகர் சதுர்த்தி திதியும் இன்று மதியத்திற்கு மேல நம்மளுக்கு ஆரம்பித்து விடுகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வளர்பிறை வெள்ளிக்கிழமையும் நம்மளுக்கு இன்றைய நாள்ல வருகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எடுத்த காரியத்துல வெற்றி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெட்டி வேர் கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்கணும். இந்த வெட்டி வேரை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துலாக இருந்தாலும் சரி, வீட்டுல இருந்தாலும் சரி, ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சம் வெட்டி வேறு, ஒரு எலுமிச்சம்பழம், தண்ணீர் நல்லா தழும்ப ஊத்திட்டு நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல வச்சாலும் சரி, இல்ல உங்க வீட்டு பூஜை அறையில வச்சாலும் சரி, இப்படி வைக்கும்போது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிக்கும், கண் திருஷ்டிகள் வராது. இது மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நீங்க செய்யலாம். இது தொழில் செய்யக்கூடிய இடத்துலயும் நீங்க இதை செய்து கொள்ளலாம். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவானது. அதே மாதிரி விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வெட்டி வேர் ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு பொருள். வெட்டி வேர்ல மாலை செஞ்சு விநாயகருக்கு நீங்க சாத்தி வழிபாடு செய்யலாம். ரொம்ப ரொம்ப அற்புதமான பலனை தரும். எடுத்த காரியத்தில வெற்றியை கொடுக்கக்கூடிய இந்த வெட்டி வேற இன்றைய நாள்ல வாங்குவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானது. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, வெல்லம் நீங்க 1/2 கிலோ 1 கிலோ அப்படின்னு உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி வாங்கி கொஞ்சமா உங்க பூஜை அறையில எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வெல்லம் மகாலட்சுமிக்கு பிடித்தது. இனிப்பு வகைகள் அதை நான் நிறைய பதிவுல சொல்லி இருக்கிறேன். நம்ம வீடுகள்ல வெள்ளிக்கிழமைகள்ல இனிப்பு வகைகளை நெய்வேத்தியமாக செஞ்சு நாம் அம்பாளுக்கு படைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான பலனை தரக்கூடியது. அதனால உங்க வசதிக்கு ஏற்ப வெல்லத்தை வாங்கிக்கோங்க. இதை நீங்க நெய்வேத்தியமாக ஏதாவது செஞ்சு நீங்க படைக்கலாம். இல்லைன்னா அப்படியே இந்த வெல்லத்தை கொஞ்சமா ஒரு பவுல்ல வச்சு நீங்க வழிபாடு செய்யலாம். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, அரிசி. நீங்க பச்சரிசியும் வாங்கலாம். இல்லைங்க நாங்க சாப்பாட்டுக்கு பயன்படுத்துற அரிசி வாங்கலாமா அப்படின்னா தாராளமாக வாங்கலாம். பச்சரிசி அப்படிங்கிறது வாங்குவது கூடுதல் பலனை நம்மளுக்கு தரும். ஏன்னா நம்ம இதை வேக வச்சு நெல்லை வேக வச்சு அரைக்கிறது இல்லை. இதை நெல்லை அப்படியே கொடுத்துதான் அரைப்பாங்க பச்சரிசிக்கு. அதனாலதான் அந்த பச்சரிசியை நம்ம வாங்க சொல்றோம். சரி, பச்சரிசி ஏதாவது ஒரு 1/2 கிலோவாவது நீங்க வாங்கி கொஞ்சமா ஒரு பவுல்ல நீங்க அது அந்த அரிசியை வச்சு நீங்க பூஜை அறையில வச்சிருங்க. இப்போ நம்ம நான்காவதாக பார்க்கக்கூடிய பொருள் கல்லுப்பு. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், வெள்ளிக்கிழமை கல்லுப்பு வாங்கினால் செல்வம் சேரும். ஏன்னா அது மகாலட்சுமி தாயாரின் சொரூபமாகவே நம்ம பார்க்கப்படுகிறது. இந்த கல்லுப்பு நீரிலேயே பிறந்தது, நீரிலேயே கரையக்கூடியது. அதனாலதான் இதற்கு இவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு சக்தி உண்டு. பணத்தை வசியப்படுத்தும், பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது. இந்த கல்லுப்பு வெள்ளிக்கிழமை நீங்க கல்லுப்பு தீபம் ஏத்தினாலும் இந்த உப்பையே நீங்க பயன்படுத்தி ஏத்தி கொள்ளலாம். பொதுவாக நம்ம பூஜை அறையில கல்லுப்பு, அரிசி, வெல்லம், பருப்பு இதெல்லாம் நம்ம பூஜை அறையில இருக்க வேண்டிய ஒன்று. இதை நீங்க எப்பவுமே கவனத்துல வச்சுக்கோங்க. ஐந்தாவதாக பார்க்கக்கூடியது ஏலக்காய்.
இந்த ஏலக்காயை வசதி இருக்குது உங்களுக்கு அப்படின்னா ஏலக்காயை கொஞ்சமாக வாங்கி ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கினீங்கனால கூட போதுமானது. 21 அப்படிங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் இந்த ஏலக்காய் மாலை உங்கள் வீட்டில் மகாலட்சுமி படம் இருக்குதா, மாரியம்மன் படம் இருக்குதா, எந்த அம்பிகையினுடைய விக்கிரகம் படம் எது இருந்தாலும் சரி, இந்த ஏலக்காய் மாலை நீங்களே உங்கள் கைப்பட அதை கோர்த்து ஏலக்காய் மாலையை சாத்தி நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் பண வரவுள்ள மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். ஏன், இந்த ஏலக்காய் அவ்வளவு வாசமா இருக்கும். இந்த வாசமாக இருக்கக்கூடிய இடத்துல யாரு குடியிருப்பா? மகாலட்சுமி. மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடத்துல எந்த ஒரு கஷ்டமும் வறுமையும் இருக்காது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன பண்ணும்? பணவரவை அதிகப்படுத்தும். அதனால ஜனவசியத்துக்கும் பணவசியத்துக்கும் ஏற்ற ஒண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏலக்காய். இந்த ஏலக்காய் பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது. பணத்தை வசியப்படுத்தும் சக்தி இதற்கு அதிகமாக இருக்கு. அதனால இந்த ஏலக்காயும் நீங்கள் இன்றைய நாள் வாங்கி, எங்களுக்கு அந்த மாலை கட்டுற அளவுக்கெல்லாம் வசதி இல்லாம நாங்க ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு தான் எங்களால வாங்க முடியும் அப்படிங்கிறவங்க வாங்கி உங்க பூஜை அறையில வச்சுக்கோங்க. பஞ்சபாத்திரம்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா அதுல பஞ்சபாத்திரத்துல தண்ணி பிடிச்சி கொஞ்சம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டுக்கணும், 2-3 ஏலக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் பூ போட்டு கூட நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இல்ல பானகம் ரெடி பண்ணி வைக்கிறீங்க, வெல்லம், எலுமிச்சை சாறு, இந்த ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நீங்க பானகம் தயார் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த பானகத்தையும் செஞ்சு நீங்க நெய்வேத்தியமாக வைக்கலாம். இன்று இந்த மாதிரி இந்த 5 பொருட்களை நீங்கள் வாங்குவதன் மூலமாக உங்க வீட்டுல பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். பொதுவாக நம்ம வீடுகள்ல பார்த்தீங்கன்னா தினமும் வழிபாடு செய்ய முடியாதவங்க கூட இந்த வெள்ளிக்கிழமை அன்று கட்டாயம் வழிபாடு செய்வாங்க. ஏன், இந்த வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை நம்ம வழிபாடு செய்யும் போது கட்டாயம் நம்முடைய வீடுகளில் பணவரவு அதிகரிக்கும், லட்சுமி கடாட்சம் நிறைந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட வளர்பிறை வெள்ளிக்கிழமை அன்று நாம வாங்கக்கூடிய சில சூட்சமமான பொருட்களின் மூலமாக பணவரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த பொருளெல்லாம் வாங்கி வச்சுட்டு நம்ம வீட்டில் உட்கார்ந்துருந்தா பணம் வந்துருமா அப்படின்னு கேட்டா கிடையாதுங்க. இந்த பொருட்களை வாங்குவதன் மூலமாக உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். எப்படி, நீங்க ஏதாவது ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதன் மூலமாக அதிக கஸ்டமர் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். இல்ல ஒரு வேலைக்கு போறீங்க, அந்த இடத்துல இன்கிரிமெண்ட் இல்ல ப்ரமோஷன் கொடுத்து உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். இது உதாரணத்துக்கு நான் சொல்லக்கூடிய 2. உங்க வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு அந்த பணவரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதனால நம்பிக்கையோட செய்யுங்கள், நிச்சயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்த நான் சொல்லியிருக்கக்கூடிய 5 பொருட்களுமே எல்லாராலையும் வாங்கக்கூடிய எளிமையான பொருட்கள் தான். ஆக இது இவ்வளோ காசு ஆகுமே, எங்களால வாங்க முடியாதே அப்படிங்கிற பொருளை நான் எதுவுமே சொல்லல. இந்த மாதிரி பொருட்களை ஒவ்வொரு வளர்பிறை வெள்ளிக்கிழமை அன்று, மாதத்தில் அமாவாசை முடிந்து வரக்கூடிய முதல் வளர்பிறை வெள்ளிக்கிழமை அன்று இதை செய்யுங்கள். நிச்சயம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். எப்பவுமே நாம என்ன நம்பி செய்யறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பிக்கையோட செய்யுங்கள், கை மேல பலன் பெறுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.